கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரம் மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல காலை நேரத்தில் நம்முடைய தியானத்திற்காக ஆண்டவருடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாமா? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 16வது வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரம் நாம் தியானிக்கின்ற வார்த்தை தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். கிருபாசனம் என்றால் என்ன? ஆசரிப்பு கூடாரத்திலே உடன்படிக்கை பெட்டியின் மேல் வைக்கப்பட்டிருந்த ஒரு மூடி, அதன் மேல் 2 கேருபீன்கள் ஒன்றுக்கொன்று நேர்முகமாய் பார்த்து கொண்டிருக்கும்படி ஆண்டவர் சொன்னார். அதற்கு பெயர்தான் கிருபாசனம். அதன் நடுவில் இருந்து ஆண்டவர் மோசையோடு பேசினாராம். ஆண்டவர் பரலோகத்தில் வாசமாயிருக்கிற அந்த சிங்காசனத்துக்கும் அவருடைய சிங்காசனத்தை இருபுறத்திலும் கேருபீன்கள் சுமப்பதற்கும் அடையாளமாக செய்யப்பட்ட ஒன்றுதான் கிருபாசனம். ஆகவே இன்றைக்கும் பரலோகத்தில் தேவன் வாசமாயிருக்கின்ற அவர் உட்கார்ந்திருக்கிற அந்த இருக்கைக்கு பெயர் கிருபையின் ஆசனம். கிருபை நிறைந்த தேவன் கிருபை பொருந்தியவராய் உட்கார்ந்திருக்கிற ஆசனம். அன்றைக்கு பிரதான ஆசாரியன் வருஷத்தில் ஒரு விசை அந்த கிருபாசனத்துக்கு முன்பாக போக முடியும். ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மூலம் தேவாலயத்தினுடைய திரைச்சீலை மேலிருந்து கீழ் வரை 2ஆய் கிழிந்ததினாலே எல்லா மனிதரும் அந்த கிருபாசன தண்டையிலே எப்போ வேண்டுமென்றாலும் போகுவதற்கு வாய்ப்பு உண்டாயிருக்கிறது. ஆகவே எபிரேய நிருப ஆக்கியோன் சொல்லுகிறார், தைரியமாய் வாருங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திலே பயந்து போவார்கள், செத்து விடுவோம் என்று. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல, தைரியமாய் வாருங்கள் என்று வேதம் அழைக்கிறது. எதற்காக? இரக்கத்தை பெறவும் சகாயம் செய்கிற கிருபையை அடையவும். தேவனுடைய இரக்கம் நமக்கு கிடைத்தால் பெரிய ஆசீர்வாதம். தேவனுடைய கிருபை நமக்கு கிடைத்தால் அதுபோல பெரிய பாக்கியம் எதுவுமே இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு இறங்கும் என்றும் உம்முடைய கிருபையை எனக்கு தாரும் என்றும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய அந்த மகிமையான கிருபையின் ஆசனத்துக்கு முன்பாக போய் நின்று வேண்டுவோம். அவர் நமக்கு தருவார். கிருபையும் இரக்கமும் உங்களை சூழ்ந்து கொள்வதாக. நாம் ஜெபிப்போமா? சகல ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறைவிடுமாயிருக்கிறவரே, தம்முடையதான கிருபையின் சிங்காசனத்துக்கு முன்பதாக தைரியமாய் நாங்கள் வரும்பொழுது எங்களுக்கு நீர் உம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணுகிறீர். ஏற்ற சமயத்திலே சகாயம் பண்ணுகிறதான கிருபையை எங்களுக்கு கட்டளையிடுகிறீர். ஆகவே நாங்கள் எப்பொழுதும் மனுஷனுடைய முகத்தை நோக்கி பார்க்காமல் உம்முடைய கிருபாசனத்துக்கு முன்பாக வந்து இரக்கத்தையும் கிருபைகளையும் நாங்கள் பெற்று இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாய் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இவைகளை இந்த காலை நேரம் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.